வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸ்ல மென்ஸ் பாக்ஸர் ஷார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். பாக்ஸர் ஷார்ட்ஸில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த கட்டன்ஸை பொறுத்து எந்த இடத்துல கட்டன்ஸ் வருதை பொறுத்து நிறைய ஸ்டைலிங்ஸ் வருது. இப்போ நான் அங்கே சூஸ் பண்ணியிருக்க ஸ்டைலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஸ்டைல் தான். ஆக்சுவலாக இதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் ஒரு கட் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு பவுச் ஷேப்பில் ஒரு கட் இருக்கும். அந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஹோல் ஒன்று இருக்கும். அந்த கீ ஹோல் இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து டபுள் வச்சிருப்பாங்க. இன்னர் ஒன்று இருக்கும், அவுட்டர் ஒன்று இருக்கும், ரெண்டு இருக்கும். ரெண்டுலுமே கீ ஹோல் இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இன்னர் லேயர் லெஃப்டில் இருந்தால் அவுட்டர் லேயர் வந்து ரைட்டில் இருக்கும். அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஓடி வச்சு ஒரு திங்ஸ் வச்சு புஷ் பண்ணோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அந்த கீ கோல்ஸ் இருக்க இடத்துல வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். கீ கோல்ஸ் ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபிட்டுக்காக அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே, அதனுடைய பேட்டர்ன் மேக்கிங் எப்படி இருக்குங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெஷர்மெண்ட், இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வருங்கிறத பாருங்க. ஜென்ரலாக வெயிஸ்ட் 13 இன்ச்சு, ஹிப்பு 15 இன்ச்சு, ஃப்ரண்ட் ரைஸ் 11 இன்ச்சு, பேக் ரைஸ் 12 இன்ச்சு, லெக் ஓப்பன் 7 இன்ச்சு, சைடு லென்த்து 13 இன்ச்சு. ஓகே, இப்போ நம்ம பேட்டர்னுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே பேட்டர்ன் போகிறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ட்ரா மோடு எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. இதில் லென்த்து வந்து நான் ஃபர்ஸ்ட் பேக் கட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக பேக் ரைஸ் 12 இன்ச்சு இருக்குது வச்சுக்கோங்க. அப்புறம் ஹிப்பு அடிச்சுக்கோங்க. ஹிப்பு வந்து 15 இன்ச்சு வேணும். அதில் பாதி 7 இன்ச்சு கொடுத்து என்டர் அடிங்க. என்டர் அடிச்சுட்டு வேலிடேட் கொடுத்துருங்க. நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. மெஷர் டிஸ்பிளே ஆகிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஷோவாக எடுக்குதா ஆன் பண்ணி விட்டுக்கோங்க, தெரியுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைல் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுலாம் போயிடும். சேவ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸர் 1 ஆல்ரெடி இன்னொரு பாக்ஸர் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். பாக்ஸர் 1 போட்டு சேவ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஒர்க் பண்ணும்போது சேவ் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்ண அப்புறம் டக்குன்னு சிஸ்டம் ஏதாவது ஹேங் ஆச்சுன்னா ஒர்க் பண்ண வரைக்கும் எல்லாமே போயிடும். ஓகே, இப்போ வெயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 13 இன்ச்சு வேணும். இங்கேருந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் கிரியேட் நியூ பாயிண்ட் வைக்கிறது. 13ல் பாதி 6 இன்ச்சு. ஓகே, 6 இன்ச்சுக்கு வச்சுட்டேன். வச்சுட்டு அப்புறம் ஹிப்பு மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மிடில் இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் த செக்மெண்ட். ஓகே, இதுதான் ஹிப் மார்க் பண்ணுறக்கூடிய ஏரியா. இந்த இடத்துல எனக்கு ஹிப் வரணும். ரைட், அதுக்கப்புறம் சைடு லென்த்து வைக்கணும். சைடு லென்த் வைக்கிறதுக்கு ட்ராடோர் எடுத்துகிட்டு இங்கே போகிறேன். போயிட்டு இங்கேருந்து சைடு லென்த் வைக்க போகிறேன். இந்த ஒரு டிசைன் நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் இந்த மாதிரி டயகனலாக வைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி மெத்தடில் வைப்பேன். அது இன்னும் 2-3 மெத்தட்லாம் இருக்குது. இது என்னுடைய ஃபேவரட் மெத்தடு, அதனால நான் இதையே அப்பப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். சைடு லென்த்து வந்து 13 இன்ச்சு. ஓகே, என்டர் அடிச்சிங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இதில் எங்கே வச்சாலும் 13 இன்ச்சு தான். ஆக்சுவலாக இந்த சைடு லென்த்து வந்து நம்ம இந்த ஹிப் லைன் வழியாக பாஸ் ஆகணும். இந்த ஹிப் பாயிண்ட் வழியாக கரெக்டாக அந்த ஹிப் பாயிண்ட் வழியாக போனோம்னா இந்த இடத்துல வருது. அதை கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் போயிடும். திரும்ப நான் இங்கேருந்து லெக் ஓப்பன் வைக்கணும். லெக் ஓப்பன் வைக்கிறதுக்கு அதே சேம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இங்கே ஏன்னா இதனுடைய லெக் ஓப்பன் நம்மளுக்கு எவ்வளோ ஒன்று 7.5 இன்ச்சு எடுத்து பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். 7.5 இன்ச்சு கொடுத்துட்டு நம்ம எங்கே வேணாலும் அந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். ஆனால் நான் என்ன வைக்கிறேன்னா இந்த பாயிண்டில் வந்து ஒரு 90 டிகிரி வர்ற மானிக்கு நான் பிளான் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சா கரெக்டாக வரும்போது பிளான் பண்ணிக்கிறேன். பின்னாடி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு
எனக்கு இந்த இடத்துல வச்சா கரெக்டாக தோணுது. ஓகே, வச்சுட்டு இந்த இடத்த போயிட்டு க்ளோஸ் பண்ணி எஸ்கேப் கொடுத்துறேன். ஓகே, மெஷர்மெண்ட்டை திரும்ப ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ வச்சுருக்க எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த நம்ம போட்டிருக்க லைனில் இருக்க மெஷர்மெண்ட்லாம் தெரியும். இங்கே 13 இன்ச்சு லென்த்துக்கு வச்சுருக்கேன், 7.5 இன்ச்சு ஓப்பன். இங்கே வந்து இன்சீம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக எனக்கு மீட் ஆகிற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.31 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம வந்து இதை வச்சுக்கலாம், ஒரு 2-2.5 இன்ச்சு இன்சீம் கொடுத்துக்கலாம். இந்த சைடில் எனக்கு எதுவுமே கொடுக்கல, நம்ம 2லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். 2.35 இருக்குது. இது கம்ஃபர்டபுளாக போதுமா இல்லை ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுமாங்கிறது பின்னாடி முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அப்படி இருக்கட்டும். இந்த இன்சீம் கருவை இதை வந்து இந்த இதை வந்து கருவு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாரும் கருவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கருவு பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, பாக்ஸுக்கு நைஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போனோம்னா ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் ரைஸ்க்கு 12 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் வந்து 11 தான் வேணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பேக் ரைஸ்க்கான அதை வரைஞ்சிட்டேன் ஒரு பிளாக். இப்போ ஃப்ரண்ட் ரைஸ்க்கான பிளாக் வரைய போகிறேன். ஃப்ரண்ட் ரைஸ்க்கான பிளாக் வரைக்கும் முன்னாடி பேக் தட்டில் அந்த கட்டன்ஸும் கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதை கூட முடிச்சுட்டு நீங்கள் வரலாம். பேக்கில் அந்த கட்டன்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூ ஷேப்பில் ஒரு கட்டன்ஸ் வரும் பேக்கில். அதுக்கு இந்த போர்ஷனை வந்து ஒரு 3 டிவைட் பண்ண போகிறேன். ஒரு 3 போர்ஷன் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் பாடிக்கும் 2 போர்ஷன் அந்த யூ போர்ஷனுக்கும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அது வந்து கரெக்டாக இங்கே தான் இன்சீமில் ஜாயின் ஆகும். இன்சீமுடைய மிடில் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். மிடில் ஒரு பாயிண்ட் வைக்கிறதுக்கு இது 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் வந்துடும். இப்போ உள்ள இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இதை ஒரு ஷேப் கருவில் நான் மாற்றி நல்லா ஷேப் பண்ணியிருந்தேன். ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஷேப். ஓகே, ஷேப் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு இந்த ஷேப் போதும். இப்போ அடுத்தபடியாக ஃப்ரண்ட் அவ்வளோதான். இது பாடிக்கு ஃப்ரண்ட் கட்டன்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி, பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் தட்டுக்கு நம்ம ஐடியா பண்ணலாம். ஃப்ரண்ட் தட்டு முதல் வந்து இது பேக் ரைஸு, ஃப்ரண்ட் ரைஸ் வந்து 11 இன்ச்சு, இது கூட 1 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அதனால் இங்கேருந்து 1 இன்ச்சு முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். -1 இன்ச்சு வச்சுக்கோங்க, வந்துடும். இதுதான் ஃப்ரண்ட்டுக்கு இது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இதுதான் சைடு, இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இதை கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, கர்வ் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த லைனை வந்து எப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு கட்டன்சி போட்டோமோ, சரி பேக்கில் கட்டன்சி போட்டோமோ, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு கட்டன்சி போட்டணும். அதுக்கு இது 3 போர்ஷனாக பேக்கை பிரித்தேன். ஃப்ரண்ட்டை வந்து 4 போர்ஷனாக பிரிக்க போகிறேன். 4ஆக பிரிச்சுக்கலாம். ஆல்ரைட், 4 போர்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷனுக்கு மட்டும் தான் நான் ஃப்ரண்ட்டு கட்டன்சி கொடுக்குறேன், மிச்சம்லாம் பாடிக்கு ஒதுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் சார்ட்டில் இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் கொடுக்கல. சில ஸ்பெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இதுக்கு எவ்வளோ ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஃப்ரண்ட்டில் இதுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணும், அப்படி எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இது எவ்வளோ வரணுங்கிறதும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த பற்றியான பர்டிகுலர்ஸ்லாம் கொடுக்காதனால நான் என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த ஸ்டைலிங் தகுந்த மாதிரி நான் எல்லாம் ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் ஷேப், இந்த ஃப்ரண்ட் கட் ஷேப் ஆல்ரெடி இது போட்டுட்டு இந்த
நல்லா கர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டைல் தான். ஆல்ரைட், போதும். ஃப்ரண்ட் ஷேப்பு, அது பேக் ஷேப் குறியுது. ஓகே ஓகே. இப்போ இந்த ஃப்ரண்ட் பேனல்ல, இந்த ஃப்ரண்ட் கட்ல ஒரு கீஹோல் இருக்கும். கீஹோல் ஓப்பன் ஒன்று இருக்கும். அந்த கீஹோல் வந்து நம்ம இங்கே வரையணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜென்ரலாக மென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீஹோல் வந்து இங்கேருந்து 4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு 4 இன்ச்சு ஓப்பன் இருக்கும். ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் கீஹோலுடைய பொசிஷன். இந்த 2 கடையில் தான் அந்த கீஹோல் வரப்போகுது. அதை நான் வரைஞ்சிக்கிறேன். இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு கர்வ் போகிறேன், அதுதான் ஐடியா பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை அந்த டெப்த் ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம்னு ஐடியா பண்ணுறேன். இதை கர்வாக மாற்றிக்கோங்க. இதையும் கர்வில் நான் மாற்றிக்கோங்க. சென்டரில் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நமக்கு ஒரு பிளாக் கிடைச்சிருச்சு. ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இன்னொன்று உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸில் வந்து அப்படியே பிரித்து எடுக்க வேண்டியதான். பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முதல் சேவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த எல்லா டோட்டலாக சேர்த்து அட்டாச் கொடுத்துக்குங்க. இல்லாட்டா தனித்தனியாக நம்ம ஒரு ஊரில் தனித்தனியாக போட்டதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். டோட்டலாக கொடுத்து இங்கே இருக்கும் அட்டாச் கொடுத்தீங்கன்னா அட்டாச் ஆகிடும். எங்கே வேணாலும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது என்னென்னா, உள்ளேருந்து நமக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் பேட்டர்ன்ஸ்லாம் பிரித்து எடுக்கிறதா வேலை. அதுக்கு நம்ம இந்த லிங்க்டு பீஸ் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிரித்து எடுக்கலாம். கிரியேட் லிங்க்டு பீஸ் எடுத்துக்கோங்க. தேவையான போர்ஷனை கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா தேவையான போர்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக் போர்ஷன் வந்து இது 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 உள்ள ஒன்று இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் கிளிக் கொடுத்துருங்க. இதெல்லாம் பேக் போர்ஷன். ஓகே, இது ரெண்டும் பேக்கு. இப்போ பேக் இதெல்லாம் பிரிச்சுட்டோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அன்லிங்க் கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி இந்த உள்ளோக்கு இந்த ட்ராயிங்ஸ்லாம் தேவையில்லை நமக்கு. அதே நீங்கள் பிரிச்சுக்கலாம். டி அட்டாச் கொடுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். தேவையில்லை. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ், ஃப்ரண்ட் பாயிண்ட்ஸும் தேவையில்லாத பாயிண்ட்ஸ் டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டும் நம்ம பேக் தட்டுக்குரியது உரம் வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டுக்குரியது நம்ம பிரிக்க போகிறேன். அதே சேம் ப்ராசஸ் தான். லிங்க்டு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் இந்த போர்ஷன் கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க. இந்த போர்ஷன் இங்கே ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த போர்ஷன் ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கே இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க வச்சுக்கோங்க. அது மாதிரி இதில் இன்னொரு போர்ஷன் தேவைப்படுது எனக்கு. இந்த போர்ஷன்
இந்த போர்ஷன். சாரி, இந்த போர்ஷன் தேவையில்லை. ஆல்ரைட், அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் இந்த 3 போர்ஷன் நான் பிரித்து எடுத்துருக்கேன். போயிட்டு இந்த 3ஐயும் வந்து அன்லிங்க் பண்ணிக்கோங்க. கொடுத்து அப்பப்போ சேவ் பண்ணிக்கங்க முக்கியமாக. அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த லைன், எக்ஸ்ட்ரா லைன் உள்ளே இருக்க ட்ராப் பண்ணுற லைனில் இந்த பேட்டர்ன் எனக்கு தேவையில்லை. அதனால் செலக்ட் பண்ணிவிட்டு அன்லிங்க் கொடுத்து போயிடும். அப்புறம் எனக்கு இந்த 2 போர்ஷன் இருக்குல்ல, இதை என்ன பண்ண போகிறோன்னா வெர்டிகல் ஃபிளிப் கொடுத்துட்டு இதை இது கூட ஒட்டி விட போகிறோம். கொண்டு போயிட்டு பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிறோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும், சாரி இங்கே பக்கத்தில் இருக்கும் ஜாயின் பண்ண பீஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 2 பீஸையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் கொடுத்து பீசஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இதை கொண்டு வந்து நேரம் இங்கே வச்சிங்கன்னா இதான் ஃப்ரண்ட் போர்ஷன். ஓகேங்களா? ஆல்ரைட், நமக்கு எல்லா பார்ட்ஸையும் நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த பிளாக்கை தனியாக வச்சுக்கலாம். இது ஃப்ரண்ட்டுக்குரிய இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரண்ட் மாதிரி பேக்கையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டன். ரெண்டையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு வந்து இந்த ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸஸ்க்கு வந்து சைடு சீம் கிடையாது. அதனால் ஃப்ரண்ட்டையும் பேக் இப்படி விற்றோன்னா சைடில் தையல் போடணும். அதனால் என்னன்னா இது ரெண்டையும் வந்து இதை ஃப்ளிப் பண்ணி இது கூட ஒட்டி விடணும் சைடில். இது ரெண்டையும் கரெக்டாக ஒட்டி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த இவ்வளோ தூரம் விலகி இருக்கலாம். ஒரே லைனில் இருந்தால் ஒரே ஜாயின் வச்சிடலாம். இதுக்கு என்ன பண்ணுறோம்னா மேரின்னு ஒரு டூல் இருக்கும். அங்கே இருக்கும் மேரி பை 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் அப்படியே மேரி பண்ணிக்கிறோம். ஆல்ரைட், இப்போ இந்த பேட்டர்ன் எல்லாம் எனக்கு வந்து மேரி பண்ண ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரரியாக ஒட்ட வச்சு தான் காட்டியிருக்குது. இதை பெர்மனண்டாகவே ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் ஆல்ரெடி இந்த பொண்ணு ஜாயின் பீஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நடுவுக்கு லைன் போயிடும், ஒரே பேட்டர்னாக மாறிடும். இப்போ நம்மளுக்கு இதுதான் சைடு சீம், இது ரெண்டும். ஸோ அது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இதையும் ப்ளஸ் கண்ட்ரோல் பிடிச்சி இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது, ரொட்டேட் ஹரிசாண்டல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 2 பேட்டர்னையும் இந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு ஃப்ளாட்டாக வச்சு நம்மளுக்கு பேட்டர்ன் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரைண்ட் லைனை மாற்றிக்கணும். கிரைண்ட் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கார்மெண்ட் டூல், இதுதான் கிரைண்ட் லைன், ஃபேப்ரிக் உடைய லைன். எப்படி ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணுங்கிறது இந்த கிரைண்ட் லைன் வந்து 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் வந்து மாறி இருக்குது, இதை 180ன்னு சொல்லி மாற்றினீங்கன்னா கிரைண்ட் லைன் கரெக்டாக மாறிக்கணும். ஓகே, இது நீங்கள் தள்ளி கூட வச்சுக்கலாம். இதை கிரைண்ட் லைன். ஆல்ரைட், போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதான் ஃப்ரண்ட்டு, இந்த பக்கத்தில் பேக்கு, அது பக்கத்தில் ஃப்ரண்ட்டு. இதை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கப்போ நல்லா தெரியும். இப்போது தேவையான இடங்கள நாச்சஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா இந்த எலாஸ்டிக் வைக்கிறது, ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இந்த சி பேனல் ஜாயிண்ட் அந்த எங்கே வந்து வைக்கணுங்கிறதுக்கெலாம் நாச்சஸ் கொடுக்கணும். நாச் அப்ளை பண்ணுறதுக்கு கார்மெண்ட் மோட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே இருக்கும் டிஸ்டன்ஸ் நாச், அதை எடுத்துகிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும், அதனால் இந்த இடத்துல ஒரு நாச். அதே மாதிரி இந்த ஓப்பன் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும், இங்கே ஒரு நாச். அப்புறம் சைடு, இதுதான் நம்முடைய சைடு. ஓகேண்ணா, அவ்வளோதான். நான் எலாஸ்டிக் மேலே வைக்கும்போது எந்த இடத்துல சைடு தெரியணும், அப்போ தான் கரெக்டாக ரவுண்டாக வைக்க முடியும் உங்களால். ஓகே, அவ்வளோதான். பேட்டர்ன் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
பேட்டர்ன் கிளிக் ஆயிடுச்சு. இது ஒரு பாக்ஸர் ஸ்டைல். இப்போ நான் அந்த ஸ்டைல் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் மெத்தடு. இதில் என்ன நம்ம புதுசாக பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிளாக் போட்டிருக்கேன் பாருங்க. சப்போஸ் இந்த பார்ட்ஸில் ஏதாவது மிஸ் ஆனால் கூட இந்த பிளாக்ல இருந்து நான் திரும்ப திரும்ப ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதான் என்னுடைய மாஸ்டர் ஃபைல்னு கூட சொல்லலாம். நான் எப்படி போட்டிருக்கேன் என்னங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். இது அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட பேட்டர்ன்ஸ். இதில் வேறு ஏதாவது கட்டன்ஸ் ஏதாவது வேணும்னா இதில் ட்ரா பண்ணி அதை மட்டுமே எடுத்துருவேன். வேறு ஏதாவது ஸ்டைலிங் ஆல்டர் பண்ணாங்கன்னா இதிலே ஆல்டர் பண்ணி அந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்துருவேன். ரொம்ப இந்த மாதிரி போட்டு போகலன்றோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சேல்ஸ் கட்டன்ஸ் ஈஸியாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த கிளாஸோட நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வர்ற கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுடைய ட்ரங்க் எப்படின்னு பார்க்கலாம். அதோட முடிச்சோம்னா மென்ஸுடைய அண்டர் கார்மெண்ட்ஸ் ஒரு பேசிக்கான விஷயங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா இருக்குது. நிறைய வகையான பாக்ஸர்ஸ் இருக்குது, ப்ரீப்ஸ் இருக்குது, டாங்ஸ் இருக்குது, அப்படின்லாம் இருக்குது. அது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதையே நான் உங்களுக்கு சொல்லித் தரக்கு தயாராக இருக்கேன். இப்போ என்னோட வியூவில் இது போதும்னு நான் நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.